உன் கண்ணீருக்கு காரணமான விஷயங்களை எல்லாம் கண்டுபிடித்து போக்கி தரத்தான் இப்பொழுது உன் சாயி நான் அவசரமாக வந்தேன். இருள் உன்னுடைய கண்களில் நிறைந்திருப்பதை பார்த்து அந்த இருளை அகற்றி ஒளியை கொடுக்கத்தான் இப்பொழுது வந்தேன். ஒவ்வொரு நிமிடமும் நம்பிக்கை தரக்கூடிய நிமிடமாக உனக்கு இருக்க வேண்டும். நம்பிக்கை இழந்த நேரங்களில் தான் தோல்வியை தழுவுகின்றாய். நம்பிக்கையோடு செயல்படும் தருணங்களாக எல்லா நேரங்களையும் மாற்றிக்கொண்டால் வெற்றி உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். இழந்ததை நினைத்து வருத்தப்படுவதை விட்டுவிடு. உனக்கான மிகப்பெரிய சிறந்த ஒன்று இப்பொழுது தயாராகிவிட்டது உன் கரங்களில் நான் கொடுப்பதற்காக. அவசரமாக பல முக்கியமான விஷயங்களை உன்னிடம் பகிரத்தான் இப்பொழுது வந்தேன். முழுமையாக கேட்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்பட்டுவிடும். எப்பொழுது நடக்கும் என்று காத்து கொண்டிருந்த அத்தனை நல்ல விஷயங்களும் அற்புதங்களாக இக்கணமே நடக்க வேண்டுமானால் இந்த வாக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயம் தேவைப்படுகின்ற ஒன்று. இந்த பதிவில் உனக்கு தேவையான ஒன்று அடங்கி இருக்கின்றது. வாழுகின்ற ஒவ்வொரு நாளும் உனக்கான நாள்தான். இறைவனால் கொடுக்கப்பட்ட பரிசுதான். ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் இறைவனை நினைத்து கொண்டு இதை புனிதமான நாளாக மாற்ற நீதான் முயற்சி செய்ய வேண்டும். உனக்கு கிடைத்திருப்பது வரம், ஆனால் நீ சாபம் என்று நினைத்து தள்ளிவிட்டு விடாதே. ஒரு சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நீ விரும்பாமலும் நடக்கின்றது, நீ விருப்பப்பட்டது நடக்காமலும் செல்கின்றது. அதற்காக வாழ்க்கையின் மீது நீ கோபப்பட்டால், அதை வெறுத்தால், அதன் மீது விரக்தி கொண்டால் பலன் இல்லை. எல்லாமே சந்தோஷங்களாக நிச்சயம் மாறும் என்கின்ற அந்த நம்பிக்கையில்தான் அந்த சந்தோஷம் அடங்கி இருக்கின்றது. ஒரு புதிய வாய்ப்பு உன்னுடைய வாயிலை தட்டும். அந்த வாய்ப்பு அதை சரியாக பயன்படுத்தி முன்னேற்றமும் நீ காண்பாய். ஒவ்வொருவரின் மூலமாக ஒவ்வொரு உதவிகளை நான் உனக்கு அனுப்பி வைத்து கொண்டேதான் இருக்கின்றேன். உன் வாழ்விற்கு இது முக்கியமாக நிச்சயமாக தேவைப்படும் என்று ஒவ்வொரு உதவியாக நான் அனுப்பி வைக்கின்றேன். ஆனால் நீ ஒரு சில விஷயங்களை மனதில் நினைத்து கொண்டு அதை புறக்கணித்து தள்ளி விடுகின்ற. அது நம்மால் இப்பொழுது முடியாது, ஏற்கனவே நமக்கு பல வேலைகள் இருக்கின்றது, இதில் அது வேறையா என்று நினைத்து புறம் தள்ளி விடுகின்றாய். இப்படி உன்னுடைய மனம் ஒரு சில நேரங்களில் தவறான முடிவை நாடுவதற்கு காரணம் அந்த நேரங்களில் இறைவனின் மீதான நம்பிக்கையின் குறைபாடு ஒன்றுதான். இறைவனிடம் சற்று தள்ளி நிற்கக்கூடிய அந்த தருணங்கள் எல்லாம் நீ ஏதோ ஒரு தோல்வியை தழுவ வேண்டிய நிலை ஏற்பட்டு விடுகின்றது. அதனால் தான் சொல்கின்றேன், முழு நேரமும் இறைவனின் சிந்தனையோடு இரு. இறைவனுடைய நாமத்தை உன்னுடைய உள்ளுணர்வுகள் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும். அப்படி நடந்தால் உன் வாழ்க்கை மிக பெரிய மகிழ்ச்சியை கண்டுகொண்டே இருக்கும். எந்த ஒரு வரி உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் என்பதை நீ உணர்ந்து கொண்டால் அந்த ஒரு வரி உனக்கு நிச்சயம் கிடைக்கும். ஓம் சாய்ராம் என்று நீ சொன்னால் உன் வாழ்க்கை புது சக்தியை பெறும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சோதனையை சந்திக்கின்றோமே, பரீட்சையை எழுதுகின்றோமே, இதில் தோல்விதானே கிடைக்கின்றது என்று நினைக்காமல் அனைத்தையும் கடந்து செல்லும் பொழுது ஒரு நிஜ சக்தி நமக்குள் வெளிப்படுகின்றது என்றால் மகிழ்ச்சி தானாக உனக்குள் தோன்றும். எல்லாம் சரியாகிவிடும் என்பதை மட்டும் இப்பொழுது உறுதிப்படுத்துகின்றேன். தற்சமயம் பிரச்சனை நினைத்து கவலையோடு இருக்கின்றாய். எல்லாம் சரியாகிவிடும், கவலை கொள்ளாதே. அந்த சிக்கலிலிருந்து நான் உன்னை மீட்டெடுப்பேன். அந்த துன்பத்திலிருந்து நான் உன்னை மீட்டெடுப்பேன். நீ கேட்ட வரத்தை கொடுத்து உன்னை மகிழ்விப்பேன். உன் விருப்பத்தை நிறைவேற்றி உன்னை நான் சந்தோஷப்படுத்துவேன். எந்த மனநிலையில் நீ இருந்தாலும் இந்த சாய்நாதனை நினைத்து கொண்டால் மகிழ்ச்சியான மனநிலையாக அது மாறும். நல்லது நடக்கும்.